press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல Camtasia-ல இருக்கக்கூடிய ஆடியோ எஃபெக்ட்டை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த மெனு கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ஏனா ஒரு வீடியோன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஆடியோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த செட்டிங் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க and மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஓபன் பண்ணிருக்கேன். சோ இதுல ஆடியோ எஃபெக்ட்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படினு சொல்லிறேன். உங்களுடைய ஆடியோவில் ஏதாவது நாய்ஸ்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நாய்ஸ் ரிமூவலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் லெவலிங் அப்படின்றது நம்மளுடைய வாய்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய வீடியோ ஒன்று ப்ளே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதில் எங்கேயாவது நாய்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா ஜஸ்ட் உங்களுடைய வீடியோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ நாய்ஸ் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நாய்ஸ் வரும். பட் நம்ம வாய்ஸை தவிர எந்த இடத்துல கொஞ்சம் நாய்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸ் கிடையாது. பட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து என்னுடைய வாய்ஸ் வருது. ஸோ இந்த வாய்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த கேப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாய்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிமூவல் அப்படின்றத தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல கரெக்டாக விட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய வீடியோ ஃபுல்லாகவே அந்த நாய்ஸ் ரிமூவல் வந்து ஆட் ஆகிடும். இது மூலமாக உங்களுடைய நாய்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய வாய்ஸோட டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். சரி, நார்மலாக இருக்கக்கூடிய டோனுக்கும் நாய்ஸ் ரிமூவல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வர டோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாய்ஸ் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அதிகமாக நாய்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல நாய்ஸ் ரிமூவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வால்யூம் லெவலிங். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே வந்து பாருங்கள், என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா வால்யூம் லெவலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இந்த கோடை பிடிச்சி அப்படியே மேலே எடுத்து விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில சிம்பிளான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே ஓகேங்களா, இது மூலமாக வந்து நம்ம வந்து வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னும் இதை வந்து 100%க்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 100%க்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும், நிறைய நாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் 100% இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் வந்து இந்த கோடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஃபேட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபேட் இன்னா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபேட் இன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே அப்படியே டாப்பில் போகாமல் கொஞ்சமாக லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் அந்த வீடியோ பாருங்கள். எடுத்தோடனே ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாப்பில் போகுது இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கொண்டு வரதுக்கு தான் இந்த ஃபேட் இன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப ஸோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்காக தான் ஃபேட் இன். அண்ட் ஃபேட் அவுட் அதே மாதிரி தான் நம்ம எண்டில் போட்டிங்கன்னா ஸோ நம்ம எண்டில் முடிக்கும்போது டப்புன்னு அப்படியே ஹை பிச்சில் முடிக்காமல் நமக்கு வந்து கொஞ்சம் லோ பிச்சாக கொண்டு போய் முடிச்சிடும். ஓகேங்களா, அண்ட் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிளிப் ஸ்பீட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக காமிக்கணும் அப்படின்றேன். ஸோ அதனால் வந்து கிளிப் ஸ்பீட் கொடுக்க போகிறேன். இப்போது கிளிப் ஸ்பீட் அப்படியே கொடுத்துக்கிட்டு வந்து இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா போதும். சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிளிப் ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 13 செகண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ வெறும் 13 செகண்டுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 2 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ வந்து நமக்கு வந்து வெறும் 30 செகண்டில் வந்து கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 30 செகண்ட்றதால ஒவ்வொரு பிக்சர் மாறுறது மட்டும் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் லெவலில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது இந்த கிளிப் ஸ்பீட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த மெனு உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.